எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் தமிழக மாணவர் சரவணன் மர்மமாக மரணமடைந்தது குறித்த வழக்கை நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரிக்க கோரி சரவணனின் தந்தை கணேசன் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக சரவணனின் தந்தை கணேசன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிருஷ்ணராஜுவுடன் நமது செய்தியாளர் சரோஜ் கண்பத் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது காணலாம். இது வரைக்கும் எஃப்ஐஆர் கொடுக்கல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, டிலே ஆகுது, ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டாக இல்லை. ஸோ அதனால் கோர்ட்டு மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதை ஏற்றுக்கிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 4 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க ரிப்ளை ஃபைல் பண்ணணும். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க சப்மிட் பண்ணணும் கோர்ட்டில். இன்றைக்கி இந்த வழக்கில் டெல்லி போலீஸரிடம் ஏதாவது கேள்விகள் கேட்டார்களா நீதிபதிகள்? அவர்கள் மத்திய அரசு வழக்கறிஞர்களிடம் ஏதாவது கேள்விகளை கேட்டார்களா? அவங்க அப்பீர் ஆனாங்க. எந்த கேள்விகளும் அவங்கள்ட்ட இது வரைக்கும் கேட்கல. அது இமீடியட்டாக ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ இதில் இந்த வழக்கில் நீங்கள் என்ன உடனடியாக நீதிபதிகளிடம் கேட்டீர்கள்? அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் நீதிபதிகிட்ட என்ன சொன்னோம்னா இது வரைக்கும் இந்த 2 காப்பியும் நாங்கள் ரிசீவ் பண்ணலாங்கிறத சொல்லிட்டோம். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். 2வது இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக எடுத்து கன்சிடர் பண்ணி இதை கோர்ட்டு மானிட்டர் பண்ணணும். இந்த விசாரணையை ஒரு குழு அமைக்கணும், டிசிபி குழு அமைக்கணும். இதுதான் எங்களுடைய ப்ரேயரு. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க என்கொயரி பண்ணணும், விசாரிக்கணும். அந்த விசாரணை கோர்ட்டு மானிட்டர் பண்ணணும். இதுதான் நம்ம மெயினாக கேட்குறோம். இது தற்கொலை அல்ல, ஒரு கொலை அப்படிங்கிறத எங்களுடைய வாதம். அதுக்குண்டான எவிடன்ஸும் நாங்கள் போட்டிருந்தோம். ஒப்பீனியன், டாக்டர் ஒப்பீனியன் எல்லாமே நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாங்கள்